எங்க போன? போங்க. இந்தாங்க உங்களோட டிஃபன். சப்ஜியும் பராத்தாவும் செஞ்சிருக்கேன். உன்கிட்ட நான் இன்னும் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு நீ இப்படி முக்காடு போடுற? அட, நான் உன்னுடைய கணவன் தானே. நான் உன்னுடைய மாமனாரோ இல்ல மச்சானோ கிடையாது. எதுக்கு வெக்கப்படணும்? நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, இப்படி போடுறது வெக்கத்துக்காக கிடையாது, கலாச்சாரத்துக்காக. கணவன் கிட்ட அன்பை காட்டினா போதும், கலாச்சாரத்தை இல்ல. இதுதான் நல்லா இருக்கா? இந்த முகத்தை பார்க்காம என்னால வேலைக்கு போக முடியாது. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. எவ்வளவு அழகான முகம். இந்த முகத்தால தான் நான் மயங்கி போயிட்டேன். இதனால்தான் நான் முகத்தை மறைச்சுக்கிறேன். ஒரு தடவை நீங்க என் முகத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போறதே மறந்துடுறீங்க. ஆபீஸ்க்கு போங்க, நேரமாகுது. போங்க, போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வாங்க. இப்ப கிளம்புங்க. எனக்கு தெரியல, போன ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீ கிடைச்சிருக்க. ஏன்னா மத்த பொண்ணுங்கள்லாம் தன்னுடைய புருஷனை வீட்டுல வச்சு பூட்டிடுறாங்க. சரி, நான் கிளம்புறேன். ஒரு ஹக் கிடைக்குமா? இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? சரி சரி, கிளம்புறேன். ஐயோ கிளம்புங்க, யாராவது பாத்துற போறாங்க. இங்கதான் யாரும் இல்லையே. நீங்க முதல்ல கிளம்புங்க. இப்ப போயிட்டு சாயங்காலம் வரேன். ஆனா ஒரு டீனா சுதீர், ஃபீல்டுக்கு வந்தாலே நான் மட்டும்தான் வேலை பார்க்கறேன். வேலைக்கு வந்தோடனே செல் எடுத்து வச்சுக்கிற, ரீல்ஸ்ல மூழ்கி போயிடுற. அப்படி இதுல என்னதான்டா இருக்கு? ரீல்ஸ் பார்க்கறது ஒன்றும் டைம் பாஸுக்கு இல்லை, இது ஒரு போதை. பார்க்க ஆரம்பிச்சா பார்த்துக்கிட்டே இருப்போம். போதைனா அதை விட்டு தள்ளு. இது ஒன்று கண்ணாடி போட வச்சிரும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி நிறைய அழகான தேவதைகளை பார்க்கும்போது கண்ணு ஏன் கெட்டு போகுது? நல்ல போதை ஏறும். இதை நான் வேற பார்க்கணுமா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வைக்கப்படணும்? வீடியோ போடுறவங்களே வைக்கப்படுறது கிடையாது, நான் ஏன் வைக்கப்படணும்? சரி, அதை விடு. இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். பாரு பாரு, இங்க பாரு. இந்த மாதிரி வீடியோலாம் நான் பார்க்கறது கிடையாது, புரியுதா? கிளைண்ட் காத்துட்டு இருப்பாங்க, நீ பார்த்துட்டு சீக்கிரமா. சரியா? அட, ஒரு தடவை பார்த்தா என்ன ஆக போகுது? டேய், இத பாரு பாரு பாரு. பாரு பாரு, ஜூம் பண்றேன் பாரு. இந்த வீடியோவை எனக்கு அனுப்ப முடியுமா? ஒரு வீடியோ வச்சு என்ன பண்ண போற? இப்பவே ஐடியா சொல்றேன். கம்ஸ் இன் கன்யா. உனக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் பாரு. கம்ஸ் இன் கன்யா.
பயந்துட்டியா? நீங்க என்ன திடீர்னு? 2 தடவை பெல் அடிச்சேன், நீ வந்து கதவு திறக்கல. அதான் நானே சாவியை வச்சு திறந்துட்டேன். என்னதான் ஆச்சு உனக்கு? பெல் அடிக்கிற சவுண்டு கூட கேட்கலையா? ஆ, இல்ல இல்ல, அது வந்து ஆக்சுவலி குருஜியோட சொற்பொழிவை கேட்டுட்டு இருந்தேனா, அதுல அப்படியே மயங்கி போயிட்டேன். அதான் என்னால கவனிக்க முடியல. ஆ, சரி விடுங்க. பேக்கை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டீ போட்டுட்டு வரேன். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்னது ஒன்றும் இல்லையா? ஆமா, ஒன்றும் இல்லை. சரி, போனை காட்டுங்க. நான் தான் ஒன்றும் இல்லைன்றேன்ல. ஒன்றும் இல்லைன்னா போனை காட்டுங்க. அது சரி, இந்த மாதிரி பொண்ணுங்களோட டான்ஸ் எல்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இதுல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஃப்ரெண்டு சுதீர் இருக்கான்ல, அவன் தான் இதெல்லாம் பார்ப்பான். அவன் எனக்கு கட்டாயப்படுத்தி காட்டினான். நான் இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த பொண்ணு வீடியோவில் இருக்க வாளும் நம்ம வீட்டு வாளும் பார்க்க சேம் டு சேமா இருந்துச்சு. அதனால இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல இருக்கிறது நானோன்னு சந்தேகம் வந்துருச்சு, அதானே? அதனால திடீர்னு நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேனான்னு நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. என்னங்க நீங்க? நான் உங்க முன்னாடியே முகத்தை மூடிட்டு வந்து நிக்கிறேன். அப்படி இருக்கும்போது உலகத்துக்கு முன்னாடி என் முகத்தை காட்டுவேனா என்ன? இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா பார்க்க வேண்டியது செவர கிடையாது, அந்த பொண்ணோட கண்ணு கலரை பாருங்க. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க, அப்படியே என்னோட கண்ணையும் பாருங்க. நீ சொல்றது சரிதான். நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே. எனக்கு நல்லா தெரியும், இந்த ஆம்பளைங்க மனசு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். குன்குன், ஐ எம் சாரி. அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு சந்தேகம் வந்தா நேரடியா என்கிட்டயே வந்து கேளுங்க. காய்ஸ், நீங்க என்னோட வீடியோவை பாக்குறீங்களே தவிர என்ன ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சோ சீக்கிரமே என்ன ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். குன்குன், நீ இப்படி மாஸ்க போட்டு ரீல்ஸ் பண்ணா யாரு தான் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க? உன் ஃபேஸை தான் காட்டேன். இல்ல இல்ல, அப்படி முகத்தை காட்டிட்டா ரீல்ஸ் பண்ற பொண்ணு நானுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. ஐயோ, தெரிஞ்சுட்டு போட்டும், அதுல என்ன பிரச்சனை? அவங்க உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, உன் அழகை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அழகா ஃபாலோ பண்ணுவாங்கம்மா. கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் நீ ஸ்டார் ஆயிடுவ. அப்புறம் உனக்கு டிவி ரியாலிட்டி ஷோலலாம் சான்ஸ் கிடைக்கும். மாஸ்க் போட்டு. இல்ல இல்ல, இப்ப முகத்தை காட்ட முடியாது. என்ன குன்குன், நீ ஒரு வருஷமா நீ ஃபேஸே காட்டாம ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க. கமெண்ட் செக்ஷன்ல நம்மள பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி யாருமே பேசக்கூடாது, உன் ஃபேஸை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தானே இப்படி பண்ற? எதுக்காக நீ இப்படி பயப்படுற? இல்ல இல்ல, நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படல. நான் என்ன நினைச்சேன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என் முகத்தை காட்டலாம் தான் இருந்தேன். எக்ஸாக்ட்லி. அப்படின்னா நீ ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லு, காய்ஸ் எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா என் ஃபேஸை நானே ரிவீல் பண்ணுவேன்னு நீயே சொல்லு. அப்புறம் பாரு, ஒரே ராத்திரியில உனக்கு ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருவாங்க, நீயும் பெரிய ஸ்டார் ஆயிடுவ. என்ன யோசிக்கிற? சரி, இதத்தான் எதிர்பார்த்த. சரி பண்ணலாமா? ஆ ஹலோ காய்ஸ், நீங்க என்னோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமே என்ன ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. நான் எப்போ 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை ரீச் பண்றேனோ அடுத்த நிமிஷமே உங்க எல்லாத்துக்குமே என் முகத்தை காட்டுவேன். புரியுதா? என்ன ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
யாரு வந்திருக்காங்க? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். வந்திருக்கிறது டெலிவரி பாய் தான். நான் ஆன்லைன்ல புது ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஓ ஷிட், நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? குன்குன், இது உன்னுடைய ராஜா. குன்குன், அ, இவரு இவரு இப்ப எப்படி வந்தாரு? நீ அ, அ, நீ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ ப்ளீஸ். உன் வீட்ல எங்கன்னு போய் ஒளிவ? குன்குன், என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு, ஒரு நிமிஷம். ரொம்ப லேட் ஆகுது. இதை முதலே சரி பண்ணிருக்கலாம். சரி, திறக்கிறேன். கதவு திறக்க ஏன் லேட் பண்ண? ஆ, ஆ, நான் உள்ள க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன இப்பெல்லாம் நீங்க சீக்கிரமாவே வந்துடுறீங்க? வரும்போது ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. என் கிளையண்ட்டுடைய பேங்க் ஃபைல நான் அங்கேயே விட்டுட்டேன், அதான் இப்போ வந்தேன். இவர் என்னுடைய ஃப்ரெண்ட் சுதிர். வணக்கம் அண்ணி. உள்ள க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா. நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதை கொடுங்க. இதை பிடி. நான் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க தண்ணி. அண்ணி, உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப நன்றி. இந்தாங்க. இது உள்ள வச்சிரு. சுதர், கிடைச்சிருச்சு. போலாமா? போலாம். நான் போயிட்டு வரேன். வரேங்க. சரி. நான் போயிட்டு கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ஃபாலோ பண்ணிக்கோ. நீ கம்சன் கன்னியாவோட புதுரியில பாத்திருக்கியா? என்னடா நீ திரும்பவும் ரீலா? நான் சொல்றத கேளு. இந்த பொண்ணு போட்டிருக்க பிரேஸ்லெட்டும் அப்புறம் நெயில்ஸும் அண்ணி கையோட மேட்ச் ஆகுது பாரு.
நீ சொல்றது சரிதான், நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன். அப்ப அண்ணி தான் வீட்டுல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பாத்தியா, நீ முகத்தை காட்டுறன்னு சொன்னதும் உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. காட்டவா? இங்க பாரு, கொஞ்ச நேரத்திலேயே 5000 ஃபாலோவர்ஸ். நீ ஃபேஸை மட்டும் காமிச்சேன்னு வைய, அப்புறம் நீ ஸ்டார் தான். உனக்கு தேவையான ஃபாலோவர்ஸ் கிடைக்க போறாங்க. ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு. நான் மட்டும் இன்னைக்கு மாட்டியிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணா இருக்காது. நீ ஸ்மார்ட்னஸோட குயின் ஆச்சு. என்ன ஆக போகுது? நம்ம ஒரு வருஷமா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எதனா கண்டுபிடிச்சானா? யாரு பார்க்க போறாங்க சொல்லு? ஜாலியா இரு. இல்ல ராஜா, தீபக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு தான் தோணுது. இந்த ரீல்ஸ் பண்ற இடத்தையும் நாம மீட் பண்ற இடத்தையும் கண்டிப்பா மாத்தியே ஆகணும் ராஜா, ப்ளீஸ். ஏய், என்ன நீ? அட கடவுளே, என்ன ஆக போகுது? இந்த நெயில்ஸையும் இந்த பிரேஸ்லெட்டையும் நான் கழட்டவே மறந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு பண்ண ரீல்ஸை வேற போஸ்ட் பண்ணிட்டேன். இத மட்டும் தீபக் பார்த்தா ரீல்ஸோட மேட்ச் பண்ணி அவனுக்கு இருக்கிற சந்தேகத்தை இன்னைக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இப்ப என்ன பண்றது? அவரை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நானே அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும். என்ன உண்மை? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப நான் கிளீனிங் ஒன்றும் பண்ணல. அதாவது நான் இந்த பிரேஸ்லெட் நெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். என்னன்னா இந்த ஆன்லைன்ல நான் பிரேஸ்லெட்டையும் நெயில் எக்ஸ்டென்ஷனையும் வாங்கினேன். பாருங்க, நல்லா இருக்குல்ல? உனக்கு இப்படி ஆன்லைன்ல வாங்குறது பிடிக்காதே? ஆனா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ரீல்ஸ் பண்றாள்ல கம்சின் கன்யா, அவ போடுற பிரேஸ்லெட்டும் நீ போடுற பிரேஸ்லெட்டும் ஒரே மாதிரி இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா அது நீ தான் நினைச்சிட்டேன். அதனாலதான் நான் உன்கிட்ட இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கம்சன் கன்யா பொண்ணு நான் தான் நினைக்கிறீங்களா? ஒருவேளை அது நானா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னால தாங்கிக்க முடியாது. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். ரீல்ஸ் பண்ற பொண்ணுங்க மேல உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? ரீல்ஸ் போடுற பொண்ணுங்க மேல இல்ல, பொய் சொல்ற பொண்ணுங்க மேல கோவம். என் மனைவி கலாச்சாரத்தோட ரீல்ஸ் போட்டா நான் ஏன் கோவப்பட போறேன்? ஏன் முன்னாடி அவ முக்காடு போட்டுக்கிட்டு வரா, ஆனா உலகத்துக்கு முன்னாடி அவ உடம்ப காட்டுறா. என்னாலையும் தான் பொறுத்துக்க முடியாது. பொய் சொல்றது எப்படிதான் அந்த பொண்ணுங்கெல்லாம் கணவன் கிட்ட பொய் சொல்றாங்களோ தெரியல. நீ எதுவும் பொய் சொல்லல? இல்ல இல்ல, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? என் மேல சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமா? என்னால உங்ககிட்ட பொய் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம். என்னாச்சு? 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன், முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா? அது எனக்கு பிரச்சனை தான். அதை நான் உன்கிட்ட எப்படி சொல்றது? என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே. என் மனைவிதான் அந்த கம்சின் கன்யாவோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியாம வீடியோ போடுறான்னு தோணுது. நீ இருக்கே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அந்த கம்சின் கன்யா ஒன்றும் அன்னி கிடையாது. சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அட, அந்த பிரேஸ்லெட்டுக்கும் நெயில்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்கும் யதார்த்தமா மேட்ச் ஆயிருக்கும். அப்படியா? அப்புறம் அந்த செவரு அதுவும் யதார்த்தமா இருக்குமா? எனக்கு முழு சந்தேகம் வந்துருச்சு.
அந்த கம்சின் கன்யா வேற யாரும் கிடையாது, என் மனைவி தான். அப்படி உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை இப்போவே கிளியர் பண்ணி ஆகணும். அந்த கம்சின் அண்ணியோ இல்லை வேற யாராவோ இருக்கட்டும், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தால் அவன் முகத்தை காட்டுறேன்னு ரீல்ஸில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா. என்னடா நீ 1 மில்லியன் வர வரைக்கும் நான் எப்பறம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்? சரி, ஒன்று பண்ணலாம். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு. எப்படி? அட, இந்த ஃபாலோவர்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். கொஞ்சம் செலவாகும். நீ அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு. ஃபாலோவர்ஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆளுங்க வேணுமா? சரி, நம்பரை கொடு. உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே நீதானே. நம்ம சோஷியல் மீடியால சந்திச்சோம், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சு இப்ப காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அதோட இன்னைக்கு எனக்கு ஃபாலோவர்ஸும் அதிகமாயிட்டாங்க. இது எல்லாமே உன்னால தான். இதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி தானே ஆகணும். சரி, ஓகே விடு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் உன்னோட முகத்தை காட்டணும். ஓகே தானே? இல்ல இல்ல, இப்ப நான் ஃபேஸை காட்டினா அது தீபக்கு தெரிஞ்சிரும். சரி, அதனால என்ன? இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குனா ஒரு நாள் அவனுக்கு தெரியதானே போகுது. இன்னைக்கு தெரியறதுனால என்ன? இது 10 மில்லியன்ஸ் ரீச் பண்ணா அப்புறம் ரியாலிட்டி ஷோல இடம் கிடைக்கும், நான் ஸ்டார் ஆயிடலான்னு சொன்னேன்ல. அந்த நேரத்துல தெரிய வந்துச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது இப்ப தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் ராஜா. குன்குன், உன்னோட ஃபேன்ஸுக்கு உன்னோட ஃபேஸை பார்க்கணும். இப்போ நீ ஃபேஸை காட்ட மாட்டேன்னு சொன்னா உன்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுவாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இப்ப நான் ஃபேஸை காட்டினா தீபக்கு தெரிய வந்துருமே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? ஹலோ கைஸ், இன்னைக்கு உங்க எல்லாரால தான் எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணேன், எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சா என் முகத்தை உங்களுக்கு காட்டுவேன்னு. என்னாச்சு? ஷாக் ஆயிட்டீங்களா? இது என்னோட உண்மையான ஃபேஸ் இல்ல, ஏஐல ஜெனரேட் பண்ணிருக்கேன் நான். அதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, ஆர்டிஃபிஷியல், அதாவது உண்மையான போட்டோ வச்சு போலியா ரெடி பண்றது, அதான் நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்னோட உண்மையான முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? அப்படின்னா சீக்கிரமா எனக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைச்சாகணும். சரி வாங்க, சீக்கிரமா ஃபாலோ அண்ட் லைக் பண்ணுங்க. அட, என்னடா இது? இது ஏஐ ஃபேஸ். உண்மையான முகத்தை காட்டவே மாட்டேங்கிறா. இவ யாருன்னு எப்படி தான்டா தெரிஞ்சுக்கிறது? அதை கண்டுபிடிக்க என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு. எப்படி? குன்குன், இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்தாங்க உங்களோட லஞ்ச்.
அப்புறம் இந்தாங்க உங்களுடைய பேக். அப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இது அதே ஹைலைட்டர் தான். இத நான் தான் வீட்டு செவர்ல வரைஞ்சு வச்சேன். அப்படின்னா அப்படின்னா இந்த கம்சின் கன்யா வேற யாரும் இல்ல, குன்குன் தான். அண்ணியா? நான் பயந்தே போயிட்டேன். நீ நடிக்கிறத பார்த்தா நிஜமாலே என்ன குத்திடுவ போல இருக்கே. பைத்தியமா உனக்கு? நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். உனக்கு என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா உன்னோட உயிரை எடுக்க முடியாது. சரி, இந்த வீடியோவால நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல? 100% இன்க்ரீஸ் ஆகும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, வெளிநாட்டுலலாம் இந்த மாதிரி பிராங்க் வீடியோ தான் வைரலா போகுது. இன்ஃபேக்ட் பார்த்துக்கிட்டே இரு, 10 நாள்ல உனக்கு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருக்கும் கம்சன் கன்யாவோட உண்மையான முகம் தெரிய வரும். எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போறேன்னு உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல. என்னாச்சு? என் மேல சத்தியம் பண்ணு. என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? சரி, உங்க மேல சத்தியம். நீ ஏன் இப்படி போய் சொல்ற? எதுக்கு என் நம்பிக்கையை உடைக்கிற? நான் உன்னை பத்தி எப்படிலாம் நினைச்சேன் தெரியுமா? இங்க பாரு, எல்லாத்தையும் பாரு. நான் வீட்டை விட்டு போனதும் இதெல்லாம் தான் நீ போட்டுக்கிறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்னை ஏமாத்த பாக்குறியா? தீபக், நான் ஒன்னும் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சு, அவ்வளவுதான். நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது. போய் மேல போய் சொல்லாத குன்குன். ஏன் முன்னாடி முகத்தை மூடிக்கிட்டு இருக்க, ஆனா உலகத்துக்கு முன்னாடி உடம்ப காமிச்சுக்கிட்டு இருக்க. சீ, அப்படி இல்ல தீபக், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இந்த மாதிரி வெஸ்டர்ன் Dress எல்லாம் போட்டு சும்மா டான்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஃபேஸை கவர் பண்ணி என் முகத்தை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு தான் பண்ணேன். எனக்கு இந்த வீடியோ பண்றதுல ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஆனா எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இன்னும் தனியா ஆளாகிட்டேன். அதான் திரும்பவும் வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன். தெரிஞ்சா நீங்க கஷ்டப்படுவீங்களேன்னு தான் ஃபேஸை கவர் பண்ணி நான் பண்ணேன். கஷ்டத்தை விட இது எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவ? ஐ எம் சாரி தீபக், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறமா சத்தியமா நான் ஒரு வீடியோ கூட போட மாட்டேன். இந்த போன் இருக்கிறதுனால தான் நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. மக்கள் மத்தியில இந்த சோஷியல் மீடியா ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. ஒரு லைக்காகவும், ஒரு ஃபாலோக்காகவும், ஒரு ஷேருக்காகவும்
மக்கள் என்ன வேணாலும் செய்றாங்க. டான்ஸ் வீடியோல ஆரம்பிச்ச இந்த ஒரு பயணம் ஆபத்தான பிராங்க்ஸ், டார்ச்சர், அப்புறம் சூசைட் வரைக்கும் போயிடுச்சு. வணக்கம், நான் தான் சுஷாந்த் சிங். இந்த கிரைம் அலர்ட் மூலமா நான் உங்களுக்கு ஒரு உண்மையான கதையை காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சோஷியல் மீடியா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கிடுச்சு. இது அவங்க நினைச்சதை விட ஒரு பெரிய பூகம்பமா மாறிடுச்சு. நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு உறவை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஒருவேளை அந்த கயிறு அறந்து போச்சுன்னா அவங்களோட உறவு நிலக்குலைஞ்சு போயிடும். நம்ம வாழ்க்கை துணை தப்பு பண்ணிருக்காங்கன்னு யாராவது வந்து நம்ம கிட்ட சொன்னா அவங்க அதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்ம ரொம்ப கண்மூடித்தனமா நம்புவோம். ஆனா நம்ம பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சில நேரங்களில் நமக்கு தெரியாமலே போயிடுது. அதுக்காக உங்க வாழ்க்கை துணையை நான் நம்ப வேண்டாம்னு சொல்ல வரல, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு தான் சொல்றேன். சந்தேகப்படாதீங்க, புத்திசாலித்தனமா இருங்க. எந்த ஒரு உறவுலையும் 100% நம்பிக்கை வைக்கிறதும் தப்பு, நம்பிக்கை வைக்காம இருக்கிறதும் பெரிய தப்பு. இந்தாங்க. என்ன பிரச்சனை? உனக்கு கால் போகவும் மாட்டேங்குது, போன் ஆஃப்ல இருக்கு. என்ன பிரச்சனை? தீபக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அவன் மட்டும் உன்னை இந்த வீட்ல பார்த்தானா இன்னும் பெரிய பிரச்சனையா ஆயிடும். நீ உன் புருஷன் தீபக்கை பார்த்து ஏன் தான் இப்படி பயப்படுறியோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ பெரிய ஸ்டாராக போற ஸ்டார். நம்ம ஒரு பிராங்க் வீடியோ பண்ணோம்ல, அது வைரல் ஆயிடுச்சு. உனக்கு இப்ப வரைக்கும் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் தெரியுமா? 8 மில்லியன். என்னது? 8 மில்லியனா? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைல்ல? இரு காட்டுறேன். என்ன 8 மில்லியனா? பாத்தியா? இப்ப வாட்ச் நான் சொல்றத நம்புறியா? ஆனா ராஜா, இனிமே என்னால வீடியோ போட முடியாது. ஏன்னா தீபக் என்னோட போனை போட்டு உடைச்சிட்டாரு. அது சரி, அதனால என்ன? இப்ப இந்த போன் ஒண்ணுதான் இருக்கா என்ன? நான் உனக்கு புது போன் வாங்கி தரேன், சரியா? சந்தோஷமா இரு. சரி, ஆனா என்னோட பழைய ஐடியில வீடியோஸ் போட முடியாது. ஏன்னா தீபக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுதுல்ல. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். நீ என் கூட சேர்ந்து வீடியோ போடு. 2 பேரும் சேர்ந்தே வைரல் ஆகலாம். நானும் ஸ்டார் ஆயிடும்ல. அப்புறம் ஒன்னா சேர்ந்து டிவி ரியாலிட்டி ஷோக்கு போலாம். என்ன சொல்ற? சோ காய்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என் கண்ணை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் டான்ஸ் ஆடுறது யாருன்னு. இன்னைக்கு யாரோட ரீல பாக்குற? பெரிய இன்ஃப்ளூயன்சர் இவன், ஃபேமஸ் கிங் ராஜா. இன்னைக்கு ஒரு புது பொண்ணோட சேர்ந்து புது ஐடியில வந்திருக்கான். எவ்வளவுதான் சொன்னாலும் இவ திருந்த போறதே கிடையாது. சோ காய்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் யாரு டான்ஸ் ஆடுறதுன்னு. எனக்கும் ராஜாவுக்கும் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்க முகத்தை உங்க எல்லாருக்கும் காட்டுவேன். சோ எல்லார்கிட்டயும் நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு யாரோட ரீல பாத்துட்டு இருக்க? பெரிய இன்ஃப்ளூயன்சர் இவன். இவன் ஃபேமஸான ஆளு, கிங் ராஜா. இன்னைக்கு அவன் ஒரு புது பொண்ணோட புது ஐடியில வந்திருக்கான். ராஜா ராணி, இந்த பொண்ணை பாரேன். டேய், என்கிட்ட காட்டுறா. எத்தனை தடவை சொன்னாலும் இவ திருந்த போறதே கிடையாது. என்னங்க எதுவும் சொல்லாம திடீர்னு எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல என்ன 3 நாளைக்கு ட்ரைனிங்காக மும்பைக்கு அனுப்புறாங்க. நான் மும்பை போறேன்.
பாவம் தீபக், நான் ரீல்ஸ் போடுறத நிறுத்திட்டேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஒரே ஒரு தடவை ரியாலிட்டி ஷோல எனக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். நான் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவன் என் கன்னத்துல அரைஞ்சதுக்கு நான் நிச்சயம் பழி வாங்குவேன். குன்குன், உனக்கு எப்ப பார்த்தாலும் தீபக் தீபக், அவனை பத்தி பேசாம இருக்கவே மாட்டியா? முதல்ல அவனை விட்டு தள்ளு. நான் ஒன்னு சொல்லவா? நீ மட்டும் ஸ்டார் ஆயிட்டேன்னு வச்சுக்கயே, நம்ம 2 பேரும் சேர்ந்து துபாய்க்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லைஃபே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த லைஃப் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கம். குன்குன், என் மனைவி கூட நீ என்னடா பண்ற? அவளை எப்படிடா நீ தொடுவ? தீபக் விடு ப்ளீஸ். வாயை மூடு. அவனை விடுங்கன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? ப்ளீஸ் தீபக், ப்ளீஸ் அவனை விடுங்க. ப்ளீஸ் தீபக் அவனை விடுங்க. ஐயோ விடுங்க. தப்பு நான் தப்பு பண்ணிட்டேன். போயிடுங்க. நீ என்ன அடிக்கிறியா? விடுங்க. அடிக்கிறதுக்கு ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கா என்ன? நான் உன்னை அடிச்சதுக்கான காரணம் நீ என்கிட்ட போய் சொன்னதுக்காக. நான் உன்னை அடிச்சதுக்கு காரணம் நீ என்னோட சுதந்திரத்தை பறிச்சதுக்காக. புரியுதா? சுதந்திரமா? நீ உன்னுடைய கணவனை விட்டுட்டு இப்படி ஏதோ ஒரு ஆள் கூட அறகுறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் பண்றதுதான் உன்னுடைய சுதந்திரமா? உனக்கு என்னதான் வேணும்? இப்படி ஒரு வீணா போன வாழ்க்கைய எனக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு உன்னை விட ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் தான் வேணும். அது இப்ப லட்சக்கணக்குல மாறிடுச்சு. நான் உனக்கு வேலைக்காரியா இருக்கணுமா என்ன? சொல்லு. இதுக்கு பேர் வேலைக்காரி இல்ல, உறவுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு மனைவிங்கிறவ கணவனுக்காக வாழணும், அப்புறம் கணவன் அவன் மனைவிக்காக வாழணும். இந்த அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்ல. உனக்கு தான் எல்லாம் உண்மையா தெரிஞ்சிருச்சுல. ப்ளீஸ் டிராமாவை நிறுத்து. என்னோட வாழ்க்கையே என்ன வாழ விடு. டிராமா பண்றது நான் கிடையாது, நீதான். ரீல்ஸ் பண்றது நீதான்னு நான் உன்னை கையும் களவுமா பிடிக்க நினைச்சேன். அதனாலதான் மும்பைக்கு போறேன்னு போய் சொன்னேன். புரியுதா? அதனாலதான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். வந்த உடனே உன்னுடைய ஆட்டம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதான் தெரிஞ்சிருச்சுல. இப்ப என்ன பண்ண போற? உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லவா? இந்த குன்குன் உண்மையாலே காதலிக்கிறது இந்த ராஜாவை தான். நான் என்னோட வாழ்க்கையே இந்த ராஜா கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ரீல்ஸ் பண்றதெல்லாம் நீ பார்த்தல, அதுக்கு காரணமே இவன் தான். சோ ப்ளீஸ் எனக்கும் ராஜாக்கும் நடுவுல நீ வராத. ப்ளீஸ் போயிடு. என்ன நீ ஏமாத்துனதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். உங்க 2 பேரையும் நான் ஜெயிலுக்கு அனுப்பல. என்னுடைய பேர் தீபக் இல்ல. பாத்துக்கிட்டே இருக்க. ஐயோ ஐயோ, இப்ப என்ன பண்றது குன்குன்? நாம போதையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இல்ல, நம்ம எந்த தப்பும் பண்ணல. அவன் தன்னால செத்துட்டான். ராஜா இவனே தானே சொன்னான் ட்ரைனிங்க்கு மும்பைக்கு போகணும்னு. என்ன கேட்டா அவன் அங்கேயே இருக்கான்னு சொல்லிடலாம். சரி, நம்ம இவன் பாடி என்ன பண்றது? அத நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நம்ம அந்த 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்ப என்னோட முகத்தை நான் காட்டலாம் இல்லையா? காய்ஸ், எங்களோட ஜோடிக்கு நீங்க உண்மையிலேயே ரொம்ப அன்பை கொடுத்திருக்கீங்க. ஒரு வழியா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு. சோ நான் உங்களுக்கு செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்ற போறேன். என் முகத்தை காட்ட போறேன். காய்ஸ், எங்களோட ஜோடிக்கு நீங்க உண்மையிலேயே ரொம்ப அன்பை கொடுத்திருக்கீங்க. ஒரு வழியா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு. சோ நான் உங்களுக்கு செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்ற போறேன். என் முகத்தை காட்ட போறேன். என்னாச்சு சார்? இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ண சார்? என்னையே அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? தீபக்கை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது. அதுல நாங்க தெளிவா பார்த்தது என்னன்னா, நீங்க 2 பேரும் பைக்ல எதையோ கொண்டு போனீங்க.
காட்டுக்குள்ள தீபக்கோட பாடியும் கிடைச்சது. இங்க பாருங்க, உங்களுக்கு தீபக்கோட இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. போய் சரியா விசாரிங்க போங்க. சார் அவன் போய் சொல்றான். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. சார் 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 நாங்க எதுவும் தப்பு பண்ணல சார். எங்களே அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க சார். கையெழுங்க சார். இந்த காலத்துல குழந்தைங்களும் சரி இளைஞர்களும் சரி அப்புறம் வயசானவங்க கூட இந்த மொபைல் போன்லாம் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பொழுதுபோக்குக்காக, சில பேர் வேலை தேடுறதுக்காக, ஒரு சில பேர் படிக்கிறதுக்காக. இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நாம அந்த மொபைல் போனுக்கு அடிமையாகும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்க எல்லாருமே ஒரு நாள் முழுக்க அந்த மொபைல் போனுக்குள்ள போய் அதுல இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுறீங்க. லைக்ஸ்க்காக நிறைய தவறுகளை பண்றீங்க. ஒரு லைக்காக உங்க மானத்தையும், ஒரு ரீல்ஸ்க்காக உங்க உறவையும், ஒரே ஒரு டிஎம்காக உங்க வாழ்க்கையவே நீங்க அடமான வைக்கிற நிலைமை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். நீங்க தான் புரிஞ்சுக்கணும், இது பொழுதுபோக்குல இருந்து போதையா மாறிடுச்சுன்னு. இந்த போதையில இருந்து தள்ளியே இருங்க. சோஷியல் மீடியாவை சரியா யூஸ் பண்ண கத்துக்குங்க. கிரைம் அலர்ட்டை பாருங்க. இன்றைய நேரம், இன்றைய கிரைம்.